Hello everyone, welcome back to Lumos by Akshaya. இப்போ எங்க பார்த்தாலும் AI, cloud computing, data centers இந்த வேர்ட்ஸ் தான் நம்ம திரும்ப திரும்ப கேள்விப்படுறோம் இல்லையா? ஒரு மேசிவான டெக் வேவ் இப்போ போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம அனலைஸ் பண்ண போறது இதெல்லாம் பேஸ் பண்ணி வர ஒரு பெரிய டெக் IPO-வா பத்தி தான். அதுதான் ESDS Software Solution. ஒரு டெக் என்தூசியாஸ்டா மட்டும் இல்லாம ஒரு இன்வெஸ்டரா இந்த IPO-ல நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நம்ம இந்த எக்ஸ்பிளைனர்ல டீட்டெயிலா பார்க்கலாம். இதுதான் நம்மளோட பிளான். ஃபர்ஸ்ட் தி AI cloud opportunity, நெக்ஸ்ட் ESDS-ஓட ஆக்சுவல் பிசினஸ் மாடல், அப்புறம் IPO Details அவங்களோட மேசிவ் ஃபினான்ஷியல் கம்பேக், அண்ட் தென் முக்கியமா இந்த பிசினஸ்ல இருக்க கீ ரிஸ்க்ஸ். ஃபைனலா ஒரு கிளியரான வேர்டிக்ட் பார்க்கலாம். Section 1. The AI Cloud Opportunity. மார்க்கெட்ல இப்போ இந்த ESDS IPO-க்கு அரௌண்ட் 68% கிரே மார்க்கெட் பிரீமியம் இருக்கு. அதாவது பெர் ஷேருக்கு ₹293 GMP-ன்னு டேட்டா சொல்லுது. ஆனா நிஜமாலுமே அவங்க பிசினஸ் ஃபண்டமெண்டல்ஸ் இந்த மேசிவ் ஹைப்பர் ஜஸ்டிஃபை பண்ணதா? லெட்ஸ் பாப் த ஹுட் அண்ட் ஃபைண்ட் அவுட். Section 2. ESDS Business Model Explained. அவங்க ஆக்சுவலி என்னதான் பண்றாங்க? ESDS-ஓட ரெவென்யூ ப்ராடா 3 ஸ்ட்ரீம்ஸ்ல இருந்து வருது. பிக்கெஸ்ட் சங்க் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 50% IaaS, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ்ல இருந்து வருது. பேசிக்கா டேட்டா சென்டர்ஸ் அண்ட் கிளவுட் ஹோஸ்டிங். நெக்ஸ்ட் 27% comes from managed services like 24/7 IT support and cyber security. Balance இருக்க 23% SaaS, அதாவது software as a service. So they are literally a complete end-to-end cloud solutions provider. அவங்க ஸ்கேல் கூட ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. FY26 டேட்டா படி they have around 2501 customers. அதுலயும் முக்கியமா கவர்மெண்ட் செக்டர் அண்ட் BFSI, அதாவது பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ல அவங்க பிரசன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங். இது மட்டும் இல்லாம இந்தியால ஓவர் 75,000 ஸ்கொயர் ஃபீட்ல 5 Tier 3 டேட்டா சென்டர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க பிசிக்கல் ஃபுட்பிரிண்ட் ரொம்ப சாலிடா இருக்கு. இதுல அவங்களோட யூனிக் டெக்னாலஜிக்கல் அட்வான்டேஜ் தான் இந்த இன்லைட் கிளவுட். இது அவங்களோட பேட்டன்டட் வெர்டிக்கல் ஆட்டோ ஸ்கேலிங் கிளவுட் டெக்னாலஜி. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கிளையண்டோட டிராஃபிக்கு ஏத்த மாதிரி சர்வர் யூசேஜ் அண்ட் பவர் கன்சம்ஷனை இது ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேல் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணிடும். இது கிளையண்ட்ஸ்க்கு காஸ்ட் ரொம்ப சேவ் பண்ணி தரும். அண்ட் லாஜிக்கலி ஸ்பீக்கிங் இது அவங்களுக்கு ஒரு ஹியூஜ் செல்லிங் பாயிண்ட். Section 3. IPO Details and Fund Usage. இந்த IPO-ஓட ஆக்சுவல் பிரைஸ் டேக் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேக்ட்ஸை பார்த்து தெரியலாமா? Total issue size is 720 crore rupees. Price band is fixed between 482 to 429 rupees per share. ஒரு லாட்க்கு 34 shares வருது. So retail investors apply பண்ணனும்னா minimum investment 14,586 rupees தேவைப்படும். And dates note பண்ணிக்கோங்க. IPO opens on August 28 and closes on September 1, 2026. அஃபிஷியல் DRHP டாக்குமெண்ட்லேருந்து ஒரு ரொம்ப பாசிட்டிவான விஷயம் என்ன தெரியுமா? இது கம்ப்ளீட்லி ஒரு 100% ஃப்ரெஷ் இஷ்யூ, 0 ஆஃபர் ஃபார் சேல். இது ஏன் நல்லதுன்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா IPO மூலமா ரேஸ் பண்ற இந்த ஃபுல் 720 crore ஃபண்ட்ஸும் டைரக்டா கம்பெனிக்குள்ள தான் போகுது. எக்ஸிஸ்டிங் ப்ரொமோட்டர்ஸ் அவங்க ஷேர்ஸை செல் பண்ணி மணி வெளியே எடுக்கல. தே ஆர் ரேசிங் மணி பியூர்லி ஃபார் growth. ஸோ இந்த ஃபண்ட்ஸை அவங்க எப்படி யூஸ் பண்ண போறாங்க? இது ரொம்ப முக்கியம். அரவுண்ட் 80%, அதாவது 576 crores கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் டேட்டா சென்டர் எக்யூப்மெண்ட் வாங்க அக்ரெசிவா யூஸ் பண்றாங்க. இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அவங்க ஃபியூச்சர் growthக்கு ரொம்ப க்ரூஷியல். பேலன்ஸ் இருக்க 20% ஜெனரல் கார்ப்பரேட் பர்பஸஸ்க்கு போகுது. பேசிக்லி தேர் ஹெவிலி இன்வெஸ்டிங் பேக் இன்டு தேர் ஓன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். Moving on to Section 4. Financial Comeback and Valuation. ESDS financials பார்த்தீங்கன்னா it's literally an incredible comeback story. FY23 Avenga 22.46 crore rupees heavy loss lerennanga. But wow, they turned things around beautifully. FY25 55.61 crore profit, and FY26 it shot up to a massive 120.82 crore profit. Just 1 year 117% growth Panardu is pretty stunning. And in the efficiency metric kandipa பார்க்கணும். Return on capital employed or ROCE FY26 32.78% இருக்கு. டேட்டா சென்டர் மாதிரி ஒரு ஹெவி கேபிட்டல் இன்டென்சிவ் பிசினஸ்ல இந்த அளவுக்கு ஹை ROCE மெயின்டைன் பண்றது இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ரொம்ப பாசிட்டிவ் சிக்னல். இட் கிளியர்லி ஷோஸ் அவங்க கேபிட்டலை எவ்வளோ எஃபிஷியன்ட்லி யூஸ் பண்றாங்கன்னு. பட் வேல்யூவேஷன் எப்படி இருக்கு? நம்ம அப்பர் பிரைஸ் பேண்ட் 429 பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணா போஸ்ட் IPO earnings per share is 10.31. இது அவங்களோட பிரைஸ் டு earnings, அதாவது PE ரேஷியோவை அரவுண்ட் 41.6 டைம்ஸ்ல வைக்குது. இது ஆப்ஜெக்டிவ்லி பார்த்தா ஒரு அக்ரெசிவ் வேல்யூவேஷன் தான். பட் இந்த ஹை growth டெக் ஸ்பேஸ்ல இது கைண்ட் ஆஃப் காமன் ஆகி போச்சு. Now for Section 5. Key Risks and Competitors. Time for a reality check. எல்லாமே சூப்பரா இருக்கும்னு பிளைண்டா நினைக்க கூடாது.
First major risk is the intense competition. இது strictly ஒரு David versus Goliath battle மாதிரி. ESDS actually AWS, Microsoft Azure and Google Cloud மாதிரி $1 trillion global tech giants கூட compete பண்றாங்க. அவங்க கிட்ட இருக்க unlimited resources and scale definitely ஒரு பெரிய challenge. செகண்ட் மேஜர் ரிஸ்க் ஒஃபிஷியல் DRHP டாக்குமெண்ட்ல அவங்க கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்களோட மெட்டீரியல் சப்சிடியரியான ESDS Cloud FZ LLC கண்டினியூஸா லாசஸ் ரிப்போர்ட் பண்றாங்கன்னு இது லாங் டேர்ம்ல அவங்க கன்சாலிடேட்டட் ஃபைனான்ஷியல்ஸை நெகட்டிவா எஃபெக்ட் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம டேட்டா சென்டர் பிசினஸ்ல கேபெக்ஸ் இன்டென்சிட்டி ரொம்ப அதிகம். டெக்னாலஜி ரேப்பிடா obsolete ஆயிடும். So they have to constantly keep investing in new service and most importantly cyber security threats. ஒரு மாசத்துக்கு they process over 1,26,000 security alerts. Just imagine. ஒரு small data breach நடந்தா கூட it could severely harm their reputation and their entire business. Finally, Section 6. The verdict. Apply, wait, or skip. Let's synthesize everything and look at the ultimate balance sheet. Pro side, avanga kita patented vertical autoscaling tech irukku, 117% massive PAT growth irukku, and very strong government and BFSI ties irukku. But on the con side, extremely high capital expenditure thila, giant tech rivals kora direct competition, and past subsidiary losses irukku. So here is our neutral verdict. ESDS is definitely a high potential, high growth AI and cloud play with a fantastic financial turnaround. However, valuation aggressive irukka and massive global competition face பண்றாங்க. Therefore, in the IPO, stricter high risk appetite இருக்க investors க்கு தான் best suited. நம்ம எந்த guaranteed returns claim பண்ணல, but long term tech growthல believe பண்ற investors கண்டிப்பா இதை deeply consider பண்ணலாம். The ultimate question you should ask yourself is, can this homegrown David actually survive against the $1 trillion global Goliaths? Your risk appetite will decide. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி IPO அனாலிசிஸ் மற்றும் ஸ்டாக் மார்க்கெட் வீடியோஸ்க்கு Lumos by Akshayaவை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Disclaimer: This explainer is for educational purposes only. Please consult your financial advisor before making any investment decisions. Keep learning and I'll see you next time.